ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வில்லாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே நிலைவாசல் மஞ்சள் தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் பன்னீர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கரந்தமலை தீர்த்தம், அழகர் மலை தீர்த்தம். எப்பவுமே வீட்டில் தீர்த்தம் இருக்கும், அம்மா கொண்டு வரப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. நானும் போகிறப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ தீர்த்தம் எப்போயுமே வீட்டில் இருக்கும். நான் ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷம் வரப்போ தீர்த்தமும் அப்புறம் கோமியமும் வச்சு கொஞ்சம் மஞ்சள் கலந்து நான் வீட்டில் எப்போயுமே தெளிப்பேன். ஸோ அது ஒரு குட் வைப்ரேஷனுக்காக, நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் வீட்டில் இருக்கக்கூடாது, கண் திஷ்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு நல்ல நாள் அன்றைக்கி எப்பவுமே அதை வீட்டு ஃபுல்லாக தெளித்து விடுவேன், எல்லா கார்னர்லேயுமே. ஸோ அதே மாதிரி பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதுக்குன்னு தனியாக அது எதனாலன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணால் நான் கண்டிப்பாக இன்னொரு டைம் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் இந்த மாதிரி ஒரு கெட்டியாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி வாசலை தடவுறப்போ ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு நான் குங்குமம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பூ வைப்பேன். இன்னொரு விஷயம் நான் வாசலில் நம்ம எப்படி கோலம் போடுறோம் அதே மாதிரி நிலைவாசலும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி வைங்க, பூ வைங்க. இதுக்கு 2 ரீசன். ஒன்று குலதெய்வம் நம்ம வாசலில் இருக்கிறது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இன்னொன்று பேட் வைப்ரேஷன் உள்ளே போகாமல், கண் திருஷ்டி நமக்கு நிறையா இருக்கும். மோஸ்ட்லி கண் திருஷ்டினால் நான் நிறையா அஃபெக்ட் ஆகிருக்கேன். அது ட்ரூ தான், நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்மளோட பேட் வைப்ரேஷன் நம்மளோட வீட்டுக்குள்ளே எதுவுமே வராது, கண் திஷ்டி எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். சில விஷயம் நடக்காமல் இருக்கும், நமக்கு அது தடையாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு வீடெல்லாம் சாம்பிராணி போட்டு ஒரு சாமி பாட்டு போட்டு வீட்டில் நீங்கள் மந்திரம் படிக்கிறப்போ நமக்கு வர ஏதாவது ஒரு விஷயம் வர வேண்டியது இருக்கும், தடையாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நடக்காமல் நல்லதாகவே நடக்கும். முருகன் எப்போயும் உங்களுக்கு துணை இருப்பார். நான் ஒவ்வொரு டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே எப்பயுமே வீட்டில் ஏதாவது ஒரு சாமி பாட்டோ இல்லை மந்திரமோ கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் வைப்ரேஷனை வீட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நான் பஞ்சகவ்ய விளக்கு தான் இப்போ 2 வீக்ஸாக நான் ஏற்றிட்டுருக்கேன். அது ரொம்ப நல்லாவே இருக்குது. நமக்கு சாம்பிராணி பற்றினால் நிறையா கெடுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கும். ஸோ அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. நான் ஊர்லேருந்து கேண்டீனில் வாங்கிட்டு வந்தனால அதை நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பற்ற வச்சிட்ருக்கேன். பட் பஞ்சகவ்ய விளக்கு தான் இனிமேல் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் பஞ்சகவ்ய விளக்கு எப்படின்னா, நீங்கள் அதில் நெய் விட்டு திரி விட்டு ஏற்றிட்டிங்கன்னா, பஞ்சகவ்யன்றது சாணியும் சில முக்கியமான வாசனை பொருட்களும் சேர்ந்து கலந்து பண்ணியிருந்தது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. அது சூப்பராக இருக்குங்க. அதில் நெய் விட்டு விளக்கேற்றிட்டிங்கன்னா அது நெருப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் நார்மலாக நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா, தூள் சாம்பிராணி, அதை நல்லா நீங்கள் பொடியாக வச்சுட்டு அது மேலே தூவிட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு ஸ்மெல் வரும். நீங்கள் சாம்பிராணியை வீட்டில் ஒவ்வொரு கார்னர்லேயும் காட்டணும், அதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கில் மகாலட்சுமி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் வீட்டில் அதில் தூபம் போட்டு நீங்கள் காட்டுறப்போ கண்டிப்பாக அந்த வீடே ஒரு ஸ்மெல் அடிக்குங்க. யாருக்கெல்லாம் பத்தி ஸ்மெல்லு, சாம்பிராணி ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் அன்பு உள்ளங்களே. முருகன் எப்பயுமே உங்களுக்கு துணை இருப்பார். உங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் அன்பு உள்ளங்களே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.